லெக்ஸ் அப்படினாவே வந்து மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து எப்பவுமே ஸ்குவாட்ஸ் தான். அதை விட்டால் லெக் ப்ரெஸ் ஆர் டெட் லிஃப்ட். பட் இந்த 3 எக்ஸசைஸஸுமே வந்து பெஸ்ட்டான எக்ஸசைஸ் கிடையாது. அது ஏங்கிறது தான் வந்து பயோமெக்கானிக்கலி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி உள்ள வீடியோவில். பட் அதுக்கு முன்னாடி எந்தெந்த எக்ஸசைஸ் தான் பெஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். குவாட்ஸ்னால் என்னென்னா குவாட்ரைசெப்ஸ் அதாவது 4 மசில்ஸ். எந்தெந்த 4 மசில்ஸ் நம்ம குவாட்ஸ்ன்னு சொல்கிறோம்? வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் லேட்ரலிஸ் அண்ட் அதுக்கு நடுவில் இருக்கிறது வாஸ்டஸ் இன்டர்மீடியஸ். இது மாதிரி வச்சுக்குவோம். இந்த 3மே வந்து உங்களுக்கு தொடையில் ஒரிஜினேட் ஆகி நீக்கி கீழே ஒரு டெண்டனாக மாறி இன்சர்ட் ஆகும், அதாவது முழங்காலில். ஸோ 4வது மசில் வந்து இன்டர்மீடியஸ்க்கு மேலே வரும். அது மட்டும் ஹிப்லேருந்து ஒரிஜினேட் ஆகி இந்த 3 மசில்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து ஜாயின் ஆகுது. ஸோ இந்த 4 மசில்ஸுக்குமே வந்து ப்ரைமரியான ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீல இன்சர்ட் ஆகிறதுனால, அதாவது நீக்கு கீழே இன்சர்ட் ஆகிறதுனால நீ எக்ஸ்டென்ஷன் அதோட ப்ரைமரி ஃபங்க்ஷனாக இருக்கும். பட் ரெக்டர் ஃபிமோரிஸ் வந்து ஹிப்லேருந்து ஒரிஜினேட் ஆகிறதுனால அது வந்து ஹிப் ஃப்ளெக்ஸிங்கில் கூட கான்ட்ரிபியூட் பண்ணும். பட் ப்ரைமரிலி குவாட்ஸ் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு லெக் எக்ஸ்டென்ஷன் இஸ் தி ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இதுக்கு கொடுக்குற பயோமெக்கானிக்கலி எஃபிஷியன்ட் எக்ஸசைஸ் வந்து சிம்பிள் லெக் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை வந்து அனாட்டாமிக்கலி நீங்கள் ட்ரைசெப்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். ட்ரைசெப்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா எல்போவில் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குது. குவாட்ரிசெப்ஸ் வந்து உங்களுக்கு நீல எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா அதே ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் மாதிரியே நீங்கள் வந்து ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஸோ ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து நம்ம ஷோல்டரை வந்து ஹோல்ட் பண்ணுவோம், ஃபிக்ஸேட் பண்ணுவோம் அண்ட் எல்போவை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா ஹிப்பை வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அண்ட் லெக் எக்ஸ்டென்ஷன் மட்டும் பண்ணணும். அதாவது ஹிப்பை ஃபிக்ஸேட் பண்ணிக்கணும் அண்ட் நீக்கு கீழே இருக்கிற இந்த டிபியா போன்ஸை மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். திஸ் இஸ் வாட் வி கால் knee extension and many of you already know that. இப்போ இதில் வந்து ஒரு கொஷன் வருது, knee extend பண்ணுறப்போ நீல ஸ்ட்ரெயின் வருமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர ஒரு கொஸ்டின். பயோமெக்கானிக்கலி ஸ்பீக்கிங் நோ. ஏன்னா வெயிட் வந்து நீங்கள் இங்கே கொடுக்க போகிறீங்க நியர் யுவர் ஆங்கிள், ரைட்? ஸோ அன்லஸ் யூ கிவ் யுவர் வெயிட் ஹியர் ஜஸ்ட் பிலோ த knee, இங்கே மட்டும் நீங்கள் வெயிட் கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து knee ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் யாருமே வந்து இங்கே வெயிட் கொடுக்க போகிறதில்ல, எல்லோரும் வெயிட் வந்து இங்கே தான் கொடுக்க போகிறோம். அண்ட் நாட் ஓன்லி தட், வி ஆர் கோயிங் டு யூஸ் மாட்ரேட் வெயிட், ரைட்? மாட்ரேட் வெயிட்டில் நம்ம வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொடுத்து இதுக்கு ப்ராப்பரான ஒரு லோட் கொடுக்க போகிறோம். யாருக்கு லோட் கொடுக்க போகிறோம்? குவாட்ரைசெப்ஸ். ஏன்னா இந்த மசில்ஸ் வந்து இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி நீக்கு கீழே வந்து இன்சர்ட் ஆகுது. இப்போ இதை வந்து அகெயின் ட்ரைசெப்ஸ் கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ரைசெப்ஸுமே வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணுறீங்க, கரெக்ட்? ஷோல்டரை வந்து ஃபிக்ஸேட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி தான் knee எக்ஸ்டென்ஷன் கூட. ட்ரைசெப் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வந்து யாருமே வந்து எல்போ ஷேரிங் பற்றி பேசுகிறதில்ல, எல்போ ஸ்ட்ரெயின் பற்றி பேசுகிறதில்ல. பட் knee எக்ஸ்டென்ஷன், லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது மட்டும் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க, which is baseless. ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் வந்து 4 இருக்குது, 4 மசில்ஸு. இதில் 3 மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஹிப்பு கீழேருந்து ஒரிஜினேட் ஆகும். அதாவது இஸ்சியல் டியூபுரோசிட்டி, அதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஐஸ் மாதிரி இருக்கும், சம்திங் லைக் திஸ் ஹியர். இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி இதுவும் வந்து நீக்கு கீழே வந்து இன்சர்ட் ஆகும். ஆல்ரைட்? ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து செமி மெம்பரனோசிஸ் அண்ட் தென் யூ ஹேவ் செமை டெண்டினோசிஸ் அண்ட் தென் பைசெப்ஸ் ஃபீமோரிஸ் லாங் ஹெட். 4வது மசில்ஸ் வந்து பைசெப் ஃபீமோரிஸ் ஷார்ட் ஹெட். அது வந்து உங்களுக்கு தையில் ஒரிஜினேட் ஆகும் இங்கே கீழே அண்ட் தென் இட் இன்சர்ட்ஸ் பிலோ த knee ஆன் த பேக் சைட். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் எல்லா 4 மசில்ஸுமே வந்து உங்களுக்கு பேக் சைடில் தான் வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னவாக இருக்கும்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி நீயை ஃப்ளெக்ஸ் பண்ணுறது. எப்படி பைசெப்ஸ் இருக்குதோ ஆர்ம்ஸ்க்கு பைசெப்ஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கால்ட் தி பைசெப்ஸ் ஆஃப் லெக்ஸ். ஸோ த ப்ரைமரி ஃபங்க்ஷன் இஸ் knee flexion. ஸோ அப்படி பார்த்தா இதோட மோஸ்ட் ஆப்வியஸ் மோஸ்ட் நேச்சுரலி எஃபிஷியன்ட் எக்ஸசைஸ் வந்து லெக் கேர்ள்ஸ். எப்படி பைசெப் கேர்ள்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் கேர்ள்ஸ் இது பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆர்ம்ஸ்க்கு நம்ம வந்து எப்படி ஷோல்டரை ஃபிக்ஸேட் பண்ணிக்கிட்டு
எல்போவை மட்டும் மூவ்மெண்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி வெதர் இட் இஸ் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஆர் குவாட்ஸ் நம்ம வந்து ஹிப்பை வந்து ஃபிக்ஸேட் பண்ணிக்கிட்டு நீயை மட்டும் ஃப்ளெக்ஸோ இல்லை எக்ஸ்டெண்டோ பண்ணுவோம் அவ்வளோதான். லெக் கர்ல்ஸ்னால் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு சீட்டட் பொசிஷனில் பண்ணணுமா இல்லை சூப்பைன் பொசிஷனில் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு பண்ணணுமா? வெல் இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பொசிஷனில் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பாருங்கள். அதுவே சீட்டட் பொசிஷனில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பாருங்கள். சீட்டட் பொசிஷனில் தான் ஹாம்ஸ்ட்ரிங் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஸ்டார்டிங் பொசிஷன் இஸ் ஸ்ட்ரெச்ட் பொசிஷன் அண்ட் we have maximum load in this direction. ஸோ அதனால் சீட்டட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். லெக்ஸில் மூணாவது இம்பார்ட்டண்ட்டான மசில் அப்படின்னு என்னென்னா அது வந்து க்ளூட்டியஸாக தான் இருக்கும் பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும். இப்போ க்ளூட்டியஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது பட்டக்ஸ் மசில்ஸில் பார்த்தீங்கன்னா we have 3 different types of muscles. அதில் வந்து மேக்ஸிமஸ் க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் பிகாஸ் தட் ஹேஸ் தி மோர் பொட்டென்ஷியல் ஃபார் க்ரோத். மீடியஸ் அண்ட் மினிமஸ்க்கு வந்து இது க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ்க்கு உள்ளே அடங்கியிருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு வந்து ஃபங்க்ஷனலாக வேணால் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். பட் பாடி பில்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து விஷுவலாக க்ரோத் கொடுக்க முடியாது. ஆல்ரைட், இப்போ க்ளூட்ஸ்க்கு எக்ஸசைஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து ஆடக்டர் மசில்ஸும் ஒர்க் அவுட் ஆகிடும். ஆடக்டர் மசில்னால் உங்களுக்கு இன்னர் தாய் உள்ளுக்குள்ளே இருக்கிற மசில். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து மேஜர் ஃபங்க்ஷன் என்ன, ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன க்ளூட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் டஸ் ஒன் திங் வெரி நைஸ் அண்ட் தட் இஸ் ஹிப் எக்ஸ்டென்ஷன். அதாவது இந்த மாதிரி இருக்கிற உங்கள் ஹிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எதர் திஸ் வே ஆர் திஸ் வே. ஓகே, ஸோ இப்போ இதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் மோர் தென் 90 degrees. அதாவது 120 degree கிட்டத்தட்ட இங்கேருந்து ஆரம்பித்து ஆல் த வே டில் வர்டிக்கல் அண்ட் தென் 30 degrees பிஹைண்ட். ஸோ இங்கே ஒரு 30 degrees, இங்கே ஒரு 120 degrees. ஸோ டோட்டல் 150 degrees இதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன், ப்ராப்பர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா க்ளூட்ஸ்க்கு ப்ராப்பரான ஒரு ஒர்க் அவுட் கிடைக்கும். நவ் ரிமெம்பர் ஒன் திங், ஹாம்ஸ்ட்ரிங் ஆல்சோ அசிஸ்ட் இன் ஹிப் எக்ஸ்டென்ஷன். ஹாம்ஸ்ட்ரிங்கோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னேன், நீ கேர்ள் இது மாதிரி ஃப்ளெக்ஷன் லெக் கேர்ள்ஸ். பட் பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஹிப் பட் லோவர் பார்ட் ஆஃப் த ஹிப், ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷனில் அவ்வளோவா பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்காது, சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னாவே நம்ம வந்து ப்ரைமரியாக க்ளூட்ஸ் அண்ட் ஆடக்டர்ஸ். ஆடக்டர்ஸ்க்கு தனியாக சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது, பட் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாலே போதும். ஸோ எந்த ஒரு எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குதோ தட் இஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ அப்படி பார்த்தா மல்டி ஹிப் மஷின் அப்படின்னு ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருக்குது, புது எக்யூப்மெண்ட். பட் எல்லா ஜிம்லையும் அது கிடைக்காது. யூ ஷுட் பி ரியலி லக்கி டு ஃபைண்ட் ஒன். அப்படி ஒரு ஜிம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் சேர்ந்துக்குங்க. பட் வி நோ அது வந்து இன்னும் எல்லாருக்கும் பாப்புலர் ஆகலை. ஸோ அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்க்கணும். ஆல்டர்னேட்டிவ் இதோட பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா பேக் லஞ்சஸ் வித் டம்பிள்ஸ், அது பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் யூ கேன் யூஸ் அ ஸ்டேர் கேஸ் அண்ட் ஸ்டெப் அப். அதில் வந்து எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளோ பெட்டர். அண்ட் யூ கேன் லிஃப்ட் அ லிட்டில் மோர் வெயிட் யூஸிங் டம்பிள்ஸ். ஸ்குவாட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 4 விஷயம் நடக்குது. கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீல வந்து நீ எக்ஸ்டென்ஷன் நடக்குது. கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா ஹிப்பில் வந்து ஹிப் எக்ஸ்டென்ஷன் நடக்குது. அண்ட் பிகாஸ் யூ ஆர் புட்டிங் ஆன் வெயிட் ஆன் யுவர் டாப், ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் லீன் ஆவீங்க. கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு உங்களோட பேக் மசில்ஸ் அதாவது எரெக்டர், ஸ்பைன் எரெக்டர், அது வந்து லோட் ஆகும். அது மட்டும் இல்லை, ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பைன் கூட கம்ப்ரெஷனில் போகும். ஸோ இப்படி பார்த்தோம்னா அவுட்ரைட் 2 விஷயம் வந்து நல்லது கிடையாது. தேவையில்லாமல் எதுக்கு பேக் மசில்ஸை வந்து லோட் பண்ணணும். அவர் எய்ம் இஸ் டு ஒர்க் அவர் லெக்ஸ், இதர் குவாட்ஸ் ஆர் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஆர் க்ளூஸ், வாட் எவர், வில் சி தட். ஸோ டெஃபினெட்லி பேக் மசில்ஸ் வந்து நமக்கு ஃபோக்கஸில் கிடையாது. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு இன்க்ளூட் தட். அண்ட் ஸ்பைன் கம்ப்ரெஷன் எந்த ஒரு எக்ஸசைஸுக்குமே தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால் அவுட்ரைட் 2 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு ஸ்குவாட்டில். நீ எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஹிப் எக்ஸ்டென்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நீ எக்ஸ்டென்ஷன் வந்து யார் பண்ணுறா? நீ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து குவாட்ரைசெப்ஸ், ரைட்? அதே மாதிரி ஹிப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது யார் பண்ணுறா? க்ளூட்ஸ். ப்ரைமரிலி க்ளூட்ஸ் ஃபார்
hip extension and primarily quadriceps for knee extension. So we have to accept that squat வந்து இது ரெண்டு மூமெண்ட்டும் கொடுக்குது. பட் இது வந்து எஃபிஷியண்ட்டான மூமெண்ட்டா, பெஸ்ட்டான மூமெண்ட்டானா அது வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். கொஞ்சம் பயோமெக்கானிக்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். அதாவது மசில் அண்ட் மசிலோட ஆப்ரேட்டிங் லீவர் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். இப்போ பைசப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைசப் வந்து எங்கே அட்டாச் ஆகுது, இங்கே ஒரிஜினேட் ஆகி அட்டாச் ஆகுது எங்கே, இன்சர்ட் ஆகுறது எங்கே, ஃபோர் ஆர்ம்ஸில். கரெக்ட். ஸோ அதனால் பைசப் வந்து ஃபோர் ஆர்மில் தான் வந்து மூமெண்ட் கொடுக்கும் ப்ரைமரிலி. ஆல்ரைட். ஸோ ஃபோர் ஆர்ம்ஸ் தான் வந்து பைசப்ஸ்க்கான ஆப்ரேட்டிங் லீவர். ஓகே. இந்த ஆப்ரேட்டிங் லீவரில் தான் நம்ம வந்து வெயிட்ஸ் கொடுப்போம், ஒரு டம்பலோ ஒரு கேபிளோ. கரெக்ட். ஸோ அந்த வெயிட்டோட டைரெக்ஷன் என்ன ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குவோம். we discussed about this many times. ஃப்ரீ வெயிட்ஸ், டம்பிள்ஸ் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அது வந்து விட்டிங்கன்னா கீழே தானே போகுது, கிராவிட்டி. ஸோ வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். ஸோ அதுதான் டைரெக்ஷன் ஆஃப் வெயிட், டைரெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அந்த டைரெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு இந்த ஆப்ரேட்டிங் லிவர் வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி டைரெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இங்கே, ஆப்ரேட்டிங் லிவர் இங்கே 90 டிகிரி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பைசப்ஸில் மேக்ஸிமம் லோட் கிடைக்கும். இதுவே கொஞ்சம் மேலே இல்லை கொஞ்சம் கீழே போணுச்சுன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் லோட் தான் வந்து போய் சேரும். ஸோ இந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஸ்குவாட்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குவாட்ரைசெப்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லோடு வந்து போய் சேருது. அப்போது குவாட்ரைசெப்ஸோட ஆப்ரேட்டிங் லிவர் என்னன்னு புரிஞ்சுக்கணும். குவாட்ரைசெப்ஸ் அதாவது ஃப்ரண்ட் தை எங்கே வந்து அட்டாச் ஆகுது, நீக்கு கீழே. ஸோ லோவர் லெக் இதுதான் வந்து அதுக்கு ஆப்ரேட்டிங் லிவர். டைரெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வெயிட் பார்புலில் தூக்கியிருக்கீங்க, கிராவிட்டி. கரெக்ட். ஸோ கிராவிட்டி வெர்டிக்கல் லைனுக்கும் லோவர் லெக்குக்கும் எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். 90 டிகிரி ஃபார்ம் ஆனால் தான் வந்து மேக்ஸிமம் லோட் குவாட்ரைசெப்ஸ்க்கு வந்து சேரும். அது ஸ்குவாட்ஸில் பாசிபிள் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 30 டிகிரி தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 100 கிலோஸ் தூக்குறீங்கன்னா 30 கிலோஸ் தான் வந்து குவாட்ரைசெப்ஸ்க்கு போய் சேரும். ஸ்குவாட்ஸில் ஹிப் எக்ஸ்டென்ஷன் நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். ஹிப் எக்ஸ்டென்ஷன் அதாவது க்ளூட்டியஸ் மசில்ஸ் வந்து ப்ராப்பராக லோட் ஆகுதான்னு பார்த்தோம்னா இட் இஸ் கெட்டிங் லோடட். ஏன்னா க்ளூட்ஸோட ஆப்ரேட்டிங் லிவர் என்ன, தை போன் அதாவது ஃபீமர், அப்பர் லெக். ரைட். ஏன்னா க்ளூட்ஸ் வந்து அங்கே தான் போய் அட்டாச் ஆகுது, தை பேக் சைடில் தான் போய் அட்டாச் ஆகுது. ஸோ தையோட ஆங்கிள் டைரெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட 90 டிகிரி வருமானா கண்டிப்பாக வர முடியும். ரைட். ஸோ தட் மீன்ஸ் த க்ளூட்ஸ் ஆர் லோடட். பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, செஸ்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். செஸ்ட்டோட ஆப்ரேட்டிங் லிவர் என்ன, செஸ்ட் எங்கே போய் அட்டாச் ஆகுது, அப்பர் ஆர்மில், ஆர்ம்ஸில். ரைட். ஸோ இதுதான் ஆப்ரேட்டிங் லிவர். பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து படுத்துக்கிட்டு இப்படி பிடிப்போம் வெயிட்டை. ஸோ வெயிட் வந்து லெட்ஸ் சே டம்பிள். ஸோ அது வந்து கிராவிட்டி வெர்டிகலாக போகுதுன்னு வச்சுக்குவோம். அஸ்யூம் தட் யூ ஆர் லுக்கிங் அட் மீ ஃப்ரம் த ரூஃப். நீங்கள் மேலேருந்து என்னை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து படுத்துட்ருக்கேன். ஸோ டம்பிள் வந்து கிராவிட்டி பின்னாடி பூமி நோக்கி போகுது. இந்த ஆர்ம் வந்து 90 டிகிரிஸில் இருக்குது. ரைட். ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்கும், ஃபுல் லோட் கிடைக்கும் செஸ்ட்டில். இதுவே வந்து ஆர்ம்ஸை வந்து நான் இப்படி விரித்து வச்சுக்கிறதோ இல்லை இந்த மாதிரி உள்ளே எடுத்து வந்தோம்னா அப்போ என்ன நடக்கும்? ஆப்வியஸ்லி இந்த ஷார்ட் ஹேமர், லாங் ஹேமர் அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேமரை வந்து ஒன் சைடில் கிட்டக்க பிடிக்கிறதுக்கும் தூரத்துலேருந்து பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபோர் ஆர்ம் வந்து செகண்டரி லிவராக இங்கே ஆக்ட் பண்ணுது. primary lever for chest, the primary operating lever for chest is upper arm. The secondary operating lever is forearm. So forearm ஓட பொசிஷன் எங்கே இருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து வெயிட் அதாவது லோடோட மேக்னிஃபிகேஷனோ இல்லை டிமினிஷ் ஆகிறதோ நடக்கும். கரெக்ட். ஸோ நான் வந்து 100% லோட் செஸ்ட்டுக்கு வரணும்னு நினச்சி பண்ணால் கூட அது வந்து நான் வந்து நியூட்ரலாக வச்சுக்கணும், அப்போ தான் 100% வரும். இது மாதிரி கட் ஷார்ட் பண்ணேன்னா 100% வராது, ஏன்னா இதோட லென்த் வந்து கம்மியாகிடுது. ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து எக்ஸ்டென்ஷனில் பார்ப்போம். ஸோ எக்ஸ்டென்ஷனில் வந்து glute attaches to the thigh, the femur bone, the upper leg. upper leg வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ணால் கூட அதுக்கு கீழே வந்து செகண்டரி ஆப்ரேட்டிங் லிவர் வந்து லோவர் லெக், அது வந்து ஆல்மோஸ்ட் 50% கட் ஷார்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் 90%
ஒரு 90 degrees ஃபார்ம் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 100% லோடு வந்து க்ளூட்ஸ்க்கு போய் சேராது. அதனால ஸ்குவாட் இஸ் நாட் ஸோ குட் ஃபார் க்ளூட்ஸ் as well. அதுக்காக ஸ்குவாட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஸ்குவாட்ஸ் ஆர் அ வெரி குட் எக்ஸசைஸ். யாருக்குன்னா பிகினர்ஸ்க்கு அண்ட் லேடிஸ்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிகினர்ஸ்க்கு வந்து 100% லோட் தேவையில்லை. அவங்களோட மசில் வந்து சீக்கிரம் நல்லா ரெஸ்பாண்ட் ஆகும் பிகாஸ் they are doing it for the first time. ஸோ அதனால ஸ்குவாட்டில் வந்து எல்லா மசில்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் போய் சேருது. உங்களோட மோட்டிவ் வந்து பாடி பில்டிங்கில் ஹையஸ்ட் க்ரோத் அட்டைன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வந்து ஸ்குவாட் வந்து குவாட்ரைசெப்ஸ்க்கோ இல்லை க்ளூட்ஸ்க்கோ வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி நீங்கள் வந்து லேடிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து மெயின் மோட்டிவ் என்ன இருக்குன்னா கேலரி பர்ன் பண்ணுறது. Squat is a very good exercise for burning your calories because it generates lot of systemic failure. Leg press அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நீங்கள் ஜென்ரலாக எக்யூப்மெண்ட் வந்து எப்படின்னா 45 degreesல இருக்கும் லெக் ப்ரெஸ் மிஷின். ஸோ இதில் வந்து டைரக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் எப்படின்ட்டு உங்களுக்கு 45 degreesலாம் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா லோவர் லெக் அதாவது உங்களோட டிபிஎல் போன் வந்து டெஃபினட்டாக 90 degrees வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்குவாட் இஸ் லிட்டில் பெட்டர் தென் லெக் ப்ரெஸ் when it comes to the lower leg angle formation. ஸோ அதனால் லோவர் லெக் வந்து யாரோட ஆப்ரேட்டிங் லிவர்? குவாட்ரைசெப்ஸோட ஆப்ரேட்டிங் லிவர். ஸோ குவாட்ஸ் அதாவது ஃப்ரண்ட் தை வந்து லெக் ப்ரெஸ்ஸில் அவ்வளோவா ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, இப்போ கொஞ்சம் காலை மேலே தூக்கிக்கிட்டு சில பேர் பண்ணுவாங்க. அது வந்து இட்ஸ் அ குட் ஆப்ஷன் ஃபார் க்ளூட்ஸ். ஏன்னா இப்போ வந்து அப்பர் லெக் அதாவது தை ஃபீமர் போன் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும். அண்ட் உங்களோட செகண்டரி லிவர் வந்து கட் ஷார்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மி தான் ஸ்குவாட்ஸோட கம்பேர் பண்ணோம்னா. பட் க்ளூட்ஸ்க்கு வி நோ த ரேஞ்ச் ஆஃப் மோஷன், ரைட்? மேலே வந்து ஒரு 120 degree, அப்புறம் பின்னாடி வந்து ஒரு 30 degrees, அதாவது 150 degrees நம்மளுக்கு தேவை. லெக் ப்ரெஸ்ஸில் அது வரப்போகுது. ஃபைனலி லெட்ஸ் டாக் அபவுட் டெட் லிஃப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெட் லிஃப்ட் வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம்? நிறைய பேருக்கு வந்து இதுவே தெரியாது. They think that deadlift is a good exercise for hamstrings, but actually it is a better exercise for glutes. Best exercise ன்னு சொல்ல வரல. ஸோ டெட்லிஃப்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் அது புரிஞ்சுக்குவோம். டெட்லிஃப்ட் வந்து இட்ஸ் சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி வெயிட்டை வந்து நீங்கள் தூக்குறீங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மூமெண்ட் இஸ் திஸ்? ஹிப் எக்ஸ்டென்ஷன். ஸோ தட்ஸ் வை ஐ செட் ஹிப் எக்ஸ்டென்ஷன் வந்து we know the primary muscle for that movement is the glute muscle. ஹாம்ஸ்ட்ரிங் வந்து செகண்டரி மசில் தான். ஏன்னா அது வந்து இஸ்ஷியல் டியூபரோசிட்டி லோவர் பார்ட் ஆஃப் த ஹிப்லேருந்து தான் வந்து அட்டாச் ஆகி வெளில வருது. ஸோ அதனால் அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த ஹிப் எக்ஸ்டென்ஷனில் அவ்வளோவா இல்லை க்ளூட்ஸ் அளவுக்கு. பட் என்ன ஒரு நடக்குதுன்னா அதில் ஹாம்ஸ்ட்ரிங் இஸ் வெல் ஸ்ட்ரெச்ட். இந்த மாதிரி பொசிஷனில் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அண்ட் தென் வென் யூ ஃபினிஷ் த மூமெண்ட் த ஹாம்ஸ்ட்ரிங் கம்ஸ் டு இட்ஸ் நார்மல் நியூட்ரல் பொசிஷன். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் பொறுத்தவரை குட் ஸ்ட்ரெச், normal, good stretch and normal. Now we have to ask this question to ourselves. எது வந்து பெஸ்ட்டு? இப்போ பைசப்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த மூமெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு இருக்க ஒரு டைனமிக் மூமெண்ட் பெஸ்ட்டாக இருக்குமா? இல்லை ஹெவி வெயிட் எடுத்துக்கிட்டு பார்ஷியல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்குமா? இல்லை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு நியூட்ரல் பொசிஷன், ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு நியூட்ரல் பொசிஷன், இது பெஸ்ட்டான எக்ஸசைஸ் இருக்குமா? எதில் வந்து க்ரோத் நல்லா வரும்? Biomechanically, it is the dynamic movement which creates better growth. அதாவது ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஃபுல் மூமெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் வரும் அந்த மசிலுக்கு. ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் பொறுத்தவரை டெட் லிஃப்ட்டில் வெறும் ஸ்ட்ரெச்சிங் தான் நடக்குது. அண்ட் we know that stretching alone is not sufficient or at least not the best mode of developing any muscle, leave alone hamstring. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து டெட் லிஃப்ட் இஸ் நாட் அ குட் எக்ஸசைஸ் ஃபார் ஹாம்ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரெச் பண்ணால் கூட அடுத்த நாள் உங்களுக்கு சோர்னஸ் இருக்கும். தட் டசன்ட் மீன் தட் தட் இஸ் தி பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் த எக்ஸசைஸ். ஓகே, இப்போ க்ளூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுனால க்ளூட்டியஸ் மசில்ஸ் வந்து நல்லா லோட் ஆகுது. பட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் 120 degrees and 30 degrees, அதாவது டோட்டல் 150 degrees வந்து எந்த ஒரு எக்ஸசைஸுமே வராது க்ளூட்ஸ்க்கு எக்ஸப்ட் ஃபார் த மல்டி ஹிப். Thank you so much viewers. Thank you for watching this video till this far. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். இப்போ வந்து எக்ஸசைஸ்லேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸ்குவாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஸ்குவாட்ஸ் இருக்குது, அதுவே வந்து ஃப்ரண்ட் ஸ்குவாட்ஸ் இருக்குது, டெட் லிஃப்ட்டில் வந்து ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட், இது மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். பட் ஐ கேன் அஷ்யூர் யூ none of them are best.
த பெஸ்ட் வந்து குவாட்ஸ்க்கு வந்து லெக் எக்ஸ்டென்ஷன், ஹாம்ஸ்ட்ரிங்க்கு வந்து லெக் கேர்ள்ஸ் அண்ட் க்ளூட்ஸ்க்கு வந்து மல்டி ஹிப் மெஷின் ஆர் பேக்வேர்ட்ஸ் லஞ்சஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் தான் என்னால் பண்ண முடியுது, இது எஃபிஷியண்ட்டாக இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். ஸோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் அகெயின் அண்ட் ஐல் see you soon in my next video. Bye bye.